சென்னை மற்றும் அதனையொட்டிய புறநகர் பகுதிகளில் இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சாலைகள் ஆறுகள் போல் மாறியிருப்பதுடன் குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அசோக் நகர், கோயம்பேடு, வடபழனி சுற்று வட்டாரத்திலும் பலத்த மழை பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. திருவான்மியூர், அடையாறு, தேனாம்பேட்டை, மந்தவெளி, மேற்கு மாம்பலம் மற்றும் கோடம்பாக்கம் சுற்று வட்டாரத்திலும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது. சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. ஆவடி, அயப்பாக்கம், திருமுல்லைவாயில், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் அமைந்துள்ள 60 அடி சாலை ஆறு போல் மாறியுள்ளது. கழிவு நீருடன் மழைநீரும் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் ஆபத்து காணப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள நசரத்பேட்டை ஊராட்சியில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாரதியார் நகர், அன்பரசு நகர் போன்ற பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வாழும் மக்கள் அத்தியாவசிய பணிகளுக்கு கூட முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து வர வேண்டிய நிலை உள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகளும் மேடு பள்ளங்களில் சிக்கி கீழே விழுவதை காண முடிகிறது. அடுத்தடுத்து மழை அறிவிப்புகள் இருப்பதால் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் காலை முதல் பெய்து வரும் தொடர் மழையால் பெரம்பூர், புளியந்தோப்பு பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். புளியந்தோப்பு காவல் நிலையம் முன்பும் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வேப்பேரி, ரித்தர்டன் சாலை முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பாதசாரிகளும் அவதியடைந்து வருகின்றனர்.